ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ 100 டேஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி சேலஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டே 3. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். ஸோ நான் சீக்கிரம் எழுந்தது இல்லாமல் குட்டி மோட்டோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே எழுந்துட்டான். ஸோ அவன் எழுந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கத்திலே உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தண்ணிலாம் நிறைய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு காஃபி போட போயிட்டேன். ஸோ கருப்பு காஃபியை போட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி குழிக்குள்ளே ஊற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு காஃபி கடகடன்னு குடிச்சிட்டேன். ஸோ நான் ஏன் பிளாக் காஃபியை வந்து ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா கலோரி ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கருப்பு காஃபி குடிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு காஃபி கடகடன்னு குடிச்சிட்டு இன்றைக்கி வெட்னஸ்டே இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர் மசில் வந்து பார்த்திங்கன்னா லெக் மசில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ப்ராப்பராக ரெடி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான எக்ஸசைஸை பண்ணுறதுக்கு ப்ராப்பராக வாட்டர்லாம் குடிச்சிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் அதாவது வார்ம் அப்புக்கு தயாராகிட்டேன். ஸோ வார்ம் அப்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்ம் அப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணுங்கள். வார்ம் அப் பண்ணி முடிச்சோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக மசில் ஆக்டிவேட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து அதாவது கோர் மசில்ஸ் போயாச்சு. ஸோ கோர் மசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பர் அண்டு லோவர் அப்பர் அப்டமன் அண்ட் லோவர் அப்டமன் அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக பிரித்து, ஸோ அப்பர் அப்டமனுக்கு 3 டைப் ஆஃப் எக்ஸசைஸு, லோவர் அப்டமனுக்கு 3 டைப் ஆஃப் எக்ஸசைஸு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 எக்ஸசைஸு 3 செட்ஸு ப்ராப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணி முடிச்சோன்னே என்னால் ரொம்ப டயர்டாயிருச்சு. அதுக்கப்புறம் விடுவோமா அப்படின்னு சொல்லி மசில் ஆக்டிவேட் பண்ண அடுத்த செட் ஆஃப் எக்ஸசைஸ்க்கு போயாச்சு. ஸோ லெக் மசில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் எக்ஸசைஸு. ஸோ சேம் 3 செட்ஸு. ஸோ ப்ராப்பராக லெக் மசிலை ப்ராப்பராக பேத்து எடுத்து டயர்டாயாச்சு. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு செட்ஸையும் ஒவ்வொரு ரெப்பையும் ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் மசில்லாம் ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் நீங்கள் அதிகமாக இன்டேக் எடுத்துக்கணும். ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வெளியே பார்த்தா சூரியனே வரல. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக் பண்ணி போயிட்டு அந்த ராடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நான் சொல்கிறது தான். ஸோ எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலுமே இந்த ஒரு ஸ்டாண்டிங் புஷ்அப்ஸ் இந்த ராடில் பண்ணல அப்படின்னா எக்ஸசைஸே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ப்ராப்பராக அந்த புஷ்அப்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டுடே எக்ஸசைஸை முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க்கில் வந்து லாகின் பண்ணிட்டேன். நான் ஒர்க்கில் லாகின் பண்ணும்போதே வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோக்கு தேவையான கண்டென்ட்லாம் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 சப்பாத்தி, காளான் வந்து பார்த்திங்கன்னா எக்கு. ஸோ ப்ராப்பராக ப்ரோட்டீன் கோலை ரீச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் வந்துருச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 முட்டை, கொஞ்சம் ரைஸு, அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு காஃபியை குடிச்சிட்டு இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ கன்சிஸ்டன்சியாக இருங்க, ரொம்பவே வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டே 4ல் மீட் பண்ணலாம். பாய்.